மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தொடக்க நிலை 6 பயிலும் மாணவர்களுக்கான சில உதவி குறிப்புகளுடன் வந்திருக்கின்றேன். பிலிம் தேர்வு முடிந்து இன்றைக்கு மாணவர்கள் PSLE தேர்வை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். பெற்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பதைப்பு. என்னவென்றால் தேர்வு என்ற ஒரு சொல்லை விட PSLE என்ற அந்த வார்த்தை ஏற்படுத்துகின்ற திகில் மாணவர்களுக்கு பெரும் அச்சத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் பயிற்சி இருந்தால் அது எந்தவித பயமும் இல்லை என்பதை மாணவர்கள் முதற்கண் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தொடக்கநிலை 6 பயிலும் மாணவர்களுக்கான சில உதவி குறிப்புகள். அதுல பேப்பர் 2 புக்லெட் A and B. இதுல நம்ம இதை ஒட்டி தான் வினாக்கள் கேட்கப்படும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேற்றுமையில் 5, செய்யுள், பழமொழியில அடைமொழி எச்சம், இது போல வினாக்கள் கேட்டறியப்படும். அதுல கருத்து விளக்கப்பட கருத்தறிதல்ல ஒரு வினா, சுயவிடை கருத்தறிதல்ல ஒரு 6 வினாக்கள். இது மட்டுமே மாணவர்கள் சுயமாக எழுத வேண்டும். மற்ற வினாக்கள் MCQ டைப்ல இருக்கும். நம்மளுக்கு பதில் தெரிந்தோன்னு நம்ம அதை வாங்கிடலாம். நான் மாணவர்களுக்கு சொல்லுவது சுயவிடை கருத்தறிதல்லையும் சரி, கருத்து விளக்கப்பட கருத்தறிதல்ல ஒரு கடிதம் வரும். அதுலயும் உனக்கு அதாவது எழுத்து பிழையோ, ஒற்று பிழையோ அல்லது வாக்கிய பிழையோ ஏதோ ஒரு பிழைகள் வருவதற்கு நம்மளுக்கு நம்ம வரும். அப்ப நம்ம அதுல நம்ம மதிப்பெண்கள் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த வேற்றுமை டு இந்த ஒலி வேறுபாட்டு சொற்கள்ல முழு மதிப்பெண் எடுப்பதற்கு நீ தயாராக வேண்டும் என்றுதான் நான் மாணவர்களுக்கு எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பேன். AL2, AL3, AL4 இது வாங்கினா போதும் என்ற மனநிலையில் இருக்காது. நாம் முடிந்தவரை AL1 நம்மால் எடுக்க முடியும் என்ற எண்ணத்தோடு நீ அந்த தேர்வு தாளை அணுகினால் நிச்சயமாக உன்னால் மதிப்பெண்கள் எடுக்க முடியும் என்று நான் மாணவர்களிடம் அடிக்கடி சொல்வதுண்டு. வேற்றுமை டு ஒலி வேறுபாட்டு சொற்கள் அதுல முழு மதிப்பெண்கள் அப்படியே பாக்கெட்ல போடுற மாதிரி லட்டு மாதிரி மார்க் அப்படியே எடுத்துரு அப்படின்னு சொல்லுவேன் மாணவர்கள்ட்ட. அதுல முதற்கண் இன்றைக்கு நம்ம வேற்றுமையை ஒட்டி, ஏன்னா இன்றைக்கு நான் தொடக்க நிலை, உயர்நிலை, தொடக்க கல்லூரி மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அதாவது அடிப்படை இலக்கணம் தெரிந்த மாணவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய கல்வி அமைச்சு, நம்ம நாட்டில் உள்ள கல்வி அமைச்சின் பாடத்திட்டங்கள் மட்டும்தான் தெரியும். என்ன கேள்விகள் கேட்க போறாங்க, என்ன பாடம் வரப்போகிறது என்ற எதுவுமே மாணவர்களுக்கு தெரியாது. அப்ப மாணவர்கள் இலக்கணத்தில் சிறந்த ஆளுமை பெற்றவர்களாக, இலக்கணம் முழுமையாக அறிந்தவர்களாக இருந்தால் மட்டுமே அவர்களால் நல்ல மதிப்பெண்களை எடுக்க முடியும். இலக்கணம் நம்ம அந்த காலத்துல படிச்சோம், இப்ப இதுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா மாணவர்கள் அந்த தேர்வு அறையில நிறைய தடுமாற்றம் இருக்கு. ஏன்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த எழுதும் ஆற்றல் இருக்கணும். 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ கட்டுரையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாணவர்களுக்கு ரொம்பவும் குறைவு. PSLE மாணவர்களுக்கெல்லாம் 50 நிமிடங்கள். அப்ப அதற்குள்ள எழுதுகின்ற ஆற்றல் வேண்டும். அப்ப அந்த இலக்கணத்தில் ஆளுமை இருந்தால் மட்டுமே எழுத முடியும். அப்ப இப்ப ஒரு தொடக்க கல்லூரியில் படிக்கிற மாணவனாக இருக்கட்டும், உயர்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருக்கட்டும், அவர்கள் அந்த வேற்றுமைகள், நம்ம தொடக்க பள்ளியில படிச்ச வேற்றுமைகளை, இலக்கணங்களை எல்லாம் மறந்து விடுவார்கள். மறந்துவிட்டு அவர்கள் வாக்கியம் அமைக்கும் பொழுது அந்த கடைசி நேரத்தில் தேர்வு நெருங்க அவர்கள் மிகவும் சிரமப்படுவதுண்டு. நான் முதற்கண் மாணவர்கள்ட்ட தான் சொல்வது, நீ இலக்கணத்துல நல்லா பிழை இல்லாம அதுல சிறந்த ஆளுமையோட இரு. நீ அந்த இடத்துல எந்த கட்டுரை கொடுக்கட்டும், எந்த வினா கொடுக்கட்டும், சுயவுடைய கருத்தறிதலா எது கொடுக்கட்டும், உன்னால சிறப்பாக செய்ய முடியும்னு நான் மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பதுண்டு. ஒரு வாரம் 2வது வாரத்துல இருந்து திரும்பவும் இலக்கணம். அப்ப அங்கங்க கோடிட்டு காட்டிக்கொண்டே சென்று கொண்டிருப்பேன். ஏன்னா இலக்கணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஆங்கிலத்துல நம்ம இது அப்படியே ஃபாலோ பண்ணணும்ன்றது மாணவர்கள் மனதில் பதிஞ்சிருச்சு. ஆனா இலக்கணத்தை நம்ம அது மாதிரி விட்டுட்டோம். வீட்டுல பேசுறான், அவனால சிறப்பா எழுதிவிட முடியும்ன்ற நம்பிக்கை தான் அங்க மாணவர்கள் தேர்வறையில தடுமாற செய்கிறது. அப்ப மாணவர்களுக்கு நம்ம சிறந்த பயிற்சி கொடுத்தா அவங்க சிறப்பா எழுதிடுவாங்க. அதை விட்டுட்டு அவன் தமிழை எடுக்கவே மாட்டேன்றான், தமிழை படிக்கவே மாட்டேன்றான், நான் மாணவர்கள்ட்ட என்றைக்கும் குறை சொல்ல மாட்டேன். இன்றைய புலம்பெயர்ந்து நம்ம வெளிநாட்டுல வசித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட மாணவர்கள் தமிழ்ல படிக்கிறதுக்கு தயங்கும் போது பெற்றோர்கள் அல்லது ஒரு துணைப்பாடு ஆசிரியர் தான் அவங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. இப்ப பள்ளியில எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பாடங்களையும் ஆசிரியர் விலக்கி சொல்லிடுவாங்க. ஆனா அதை செய்து முடிப்பதற்கு மாணவர்களுக்கு அங்க நேரம் இருக்காது. அப்ப வீட்லயோ துணைப்பாட வகுப்புல தான் அவங்க போய் செய்ய முடியும். அப்ப அந்த இலக்கணம் முழுமையாக தெரிந்த மாணவர்கள் எந்த வினா எதையும் எழுதிடுவாங்க. அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுப்பது இந்த வேற்றுமை தான். நிறைய இன்னுமே மாணவர்கள், உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வேற்றுமையில கொஞ்சம் அவங்களுக்கு தகராறா தான் இருக்கும். அதனால இன்னைக்கு வேற்றுமையை பார்த்து விடலாம் என்று இதை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். வேற்றுமை என்றால் என்ன? வேற்றுமைனா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. அதாவது
இந்த நவுன் சொல்றோம்ல, ஏன்னா மாணவர்களுக்கு நான் கொஞ்சம் ஆங்கிலத்திலயுமே சொல்லணும். அட்ஜெக்டிவ், அட்வர்ப், இதாண்டா தம்பி இது வேர்ப், இது நவுன், இது வந்து இதோட சேரும்போது ஒரு உருபோ பாருங்க, ஐ என்ற ஒரு வேற்றுமை உருபு சேரும்போது அது என்ன ஆகுது, மரத்தை நட்டான், மரத்தை வெட்டினான், இதான தம்பி வேற்றுமை அப்படின்னு அவங்களுக்கு இலக்கணம் பயமுறுத்தாம ரொம்ப எளிமையா இலக்கணத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அவங்க ரொம்ப அருமையா செய்வாங்க. பாருங்க, அதாவது பெயரானது, அதாவது நவுன் சொல்றோம்ல, பெயரானது உருவு ஏற்றோ ஏற்காமலோ பொருளை வேறுபடுத்தினால், அதாவது பொருளை அதோட மீனிங்கை வேறுபடுத்துச்சுன்னா அதாங்க வேற்றுமை. இப்படிதான் மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்ப வேற்றுமைன்றது என்னன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா அவன் இன்னைக்கு நான் வந்து பிஎஸ்எல்இ மாணவர்களுக்கு சொல்வது உண்டு, இன்றைக்கு நான் உனக்கு எடுக்கிற பாடம் வந்து உயர்நிலை முழுவதும் உனக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு. அப்ப பெயரானது உருவு ஏற்றோ ஏற்காமலோ பொருளை வேறுபடுத்தினார், அந்த மீனிங்க மாத்திருச்சுன்னா பாரு, மரம்னு இருக்கு, நம்ம ஐன்ற வேற்றுமை உருவு சேர்த்தா என்ன ஆகுது, மரத்தை வெட்டினால், மரத்தா, அப்புறம் வந்து என்ன, மரத்திற்கு நீர் ஊற்றினான். அப்ப கூ என்ற வேற்றுமை உருவு போகும்போது அதோட மீனிங் மாறுது பாருங்க. அதுதான் இப்ப இந்த வேற்றுமையின் வகைகள் வந்து 8 வகைகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருவு கிடையாது. உருவுன்னு நான் எதை சொல்றேன்னா, இந்த ஐ, ஆல், கூ, இல், இன், அது, கண், இதைதான் நான் உருவுன்னு சொல்றேன். அப்ப முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருவு கிடையாது. அதனாலதான் அது பெயர் வேற்றுமைன்னு நம்ம சொல்லுவோம். பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கந்தன் வந்தான், கந்தன் யார், ராமன் என் தம்பி. இது போல பெயரை கொண்டு வரும் இது, இந்த வேற்றுமை மட்டும். அதுல எந்த உருவுமே அதுல வராது. இப்படி கூட கேட்கலாம், கந்தன் என்பவன், கந்தனானவன், அப்படி கூட வரும். அடுத்தது 2ஆம் வேற்றுமை, வீட்டை கட்டினான், சிங்கத்தை ஒத்தவன். அதாவது ரொம்ப இலக்கணத்துக்குள்ள ஆழ்ந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், மாணவர்கள் ரொம்ப குழப்பிடுவாங்க. ஐயோ எனக்கு தமிழ் பரீட்சையே நான் எழுதல, தமிழே எனக்கு வேண்டாம், நான் வேற ஏதாவது மொழி எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அவர்களுக்கு வந்து அந்த இலக்கணத்தை அவர்களுக்கு எப்படி அவங்க எப்படி கத்துக்குவாங்களோ அந்த விதமாக எளிமையா சொல்லி கொடுத்தா நிச்சயமா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப வீட்டை கட்டினான், சிங்கத்தை ஒத்தவன். அப்ப ஐன்ற வேற்றுமை உருவு சேருதா தம்பி, வீடுன்றத விட ஐ வேற்றுமை சேர்த்தா என்ன, வீட்டை. சிங்கம் பிளஸ் ஐ, சிங்கத்தை அப்படின்னு. நான் இப்போ வந்து அதாவது P3ல இருந்தே அந்த நம்மளுக்கு வந்து P1 P2ல அந்த மாணவர்களுக்கு வந்து அப்பதான் எழுத்தை வந்து அறிமுகப்படுத்திட்டு இருப்போம். இப்போ P3ல இருந்தே இப்போ மாணவர்கள் படிக்கிறாங்க, P3ல இருந்தே அவங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கணத்தை அப்படியே அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா என்னுடைய வகுப்பெல்லாம் 2 மணி நேரம் சொல்லும். மாணவர்கள் வந்து ஆசிரியர் பெற்றோர்கள் கேட்பாங்க, ஐயோ 2 மணி நேரம் வந்து தமிழ்ல உட்கார முடியுமா? இதுதான் நம்ம பண்ற பிழை. அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டும் வகையில், எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் நம்ம வகுப்பை எடுக்கும் பொழுது அவங்க என்ன ஆகும், ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த வகுப்பை படிப்பாங்க. அதுதான் என்னுடைய வகுப்புல இருக்கும். அப்ப வீட்டை கட்டினான், சிங்கத்தை ஒத்தவன். அடுத்தது ஆல், ஆன், ஒடு, ஓடு. இத வந்து உருபு, இத சொல்லுருபுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப டீப்பா போனோம்னா மாணவர்களுக்கு புரியாது. அதனால நம்ம ஆல், ஆன் இது வருண்டா ராஜா, ஒடு, ஓடு வரும். இப்ப கொண்டு, உடன் கூட நம்மளுக்கு வருங்க பாருங்க. வாளால் வெட்டினான், கயிற்றால் கட்டினான், ஆசிரியரோடு வந்தான், வாள் கொண்டு வெட்டினான். இதெல்லாம் வந்து செகண்டரிக்கு. அதனால நீங்க இதை மட்டும் சிம்பிளா அவங்களுக்கு நடத்தலாம். ஏன்னா ஆசிரியர்கள் நடத்திட்டாங்க, துணைப்பாட ஆசிரியர் நடத்திட்டாங்கன்னு பெற்றோர்கள் எந்த காலத்திலையும் இருக்கக்கூடாது. இப்ப எனக்கு வந்து பெற்றோர்கள் வந்து பிஎஸ்எல்இ நெருங்கி கொண்டு இருக்கிறது அல்லவா, அதனால நான் அதான் பெற்றோர்கள்ட்ட சொன்னேன், எந்த நேரம்னாலும் உங்களுக்கு எது தெரியலையோ அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அந்த விளக்கம் இப்ப நேற்றைக்கு ஒரு பெற்றோர் வந்து எனக்கு அனுப்பிச்சாங்க. அதாவது மாமரங்கள் டேஸ் குலுங்கின, தொங்கின, கனிந்தன, விழுந்தன இருக்கு. நான் சொன்னேன் அதுக்கு ஆன்சர் மட்டும் மாணவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. பூக்கள் பூத்து குலுக்கின, பழங்கள் பழுத்து தொங்கின, கனிந்த பழங்கள் விழுந்து கிடந்தன, அப்படின்ற மாதிரி நீங்க எல்லா ஆப்ஷனுக்கும் சொல்லிக் கொடுங்க, வாக்கியங்களை சொல்லிக் கொடுங்க, மாணவர்கள் மறக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது போல பெற்றோர்கள் இது போல நீங்க விரிவா மாணவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்தது கூ, 4ஆம் வேற்றுமை வந்து கூ வேற்றுமை. ஆசிரியருக்கு பரிசு கொடுத்தான், ராமனுக்கு நண்பன் ரகு. அப்ப எங்க கூ வேற்றுமை வருது? அப்ப இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது ஒண்ணு என்னன்னா, 2ஆம் வேற்றுமையும் 4ஆம் வேற்றுமை வரும்போது ஒற்று வரும், கண்டிப்பாக ஒற்று வரும்னு மாணவர்களுக்கு சொல்லிருங்க காசா தாப்பா வரும்போது. ஏனென்றால் நம்ம கல்வி அமைச்சு இதுல வந்து கட்டுரையில ஒற்றுப்பிழை பார்க்க மாட்டாங்க, பட் இதை கொஞ்சம் பார்ப்பாங்க. ஒற்றுப்பிழை பார்க்க மாட்டோம், நான் மதிப்பெண் குறைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால இது கண்டிப்பா பார்ப்பாங்க. அதை நீங்க கூ வேற்றுமை 4ஆம் வேற்றுமை வரும்போதும் சரி, 2ஆம் வேற்றுமை வரும்போது ஒற்று கண்டிப்பா வரும்.
அடுத்தது இல் இன். பாருங்க, இல் ஊரில் நீங்கினான், ஊரில் நீங்கினான், ஊரிலிருந்து நீங்கினான். அப்ப 5ஆம் வேற்றுமை இல் இன். 6வது வேற்றுமை அது. மாறனது வீடு, எனது வீடு. இன்றைக்கு நம்ம அதை எப்படி பயன்படுத்துறோம் தம்பி அப்படின்னா, என்னுடைய புத்தகம், எனது புத்தகம் அப்படின்னு இருந்தாலும் என்னுடைய புத்தகம், உடையன்ற ஒரு உருவ போட்டு நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறோம் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம சொல்லணும். அடுத்து கண், பிலாங்ஸ் சொல்லுவோம்ல. மேசையின் கண் உள்ளது, என் நண்பனின் கண் என்னுடைய புத்தகம் உள்ளது அப்படின்னா அவனிடம் உள்ளது. அப்ப இன்றைக்கு இடம்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவேன்னா, இப்ப நீ போய் பொன்னியின் செல்வன் படம் பார்க்கறன்னு வச்சுக்கோ, அங்க தமிழ் எப்படி பேசுறாங்க. அப்ப அந்த காலத்துல வந்து இருக்கு பேசும்போது அந்த கண் அதெல்லாம் பயன்பட்டுச்சு. ஆனா இன்றைக்கு நம்ம என்ன பயன்படுத்துறோம், இடம். என்னது, அவரிடம் என்னுடைய புத்தகம் உள்ளது. ஓகே, அப்படின்ற மாதிரி நம்ம பயன்படுத்துறோம். அடுத்தது விழித்தல் பொருள்ல வர்ற வேற்றுமை, அதாவது அழைத்தல் பொருள்ல வரும். இது விழித்தல், இது அழைத்தல். கண்ணனே, இன்றைக்கு நாம் ஊருக்கு செல்ல போகிறோம். மாணவர்களே இங்கே வாருங்கள். அப்ப விழித்தல் பொருள்ல வரும்போது, அதாவது கூப்பிடும் பொருட்டு, அழைத்தல் பொருட்டு வரும்போது நம்ம ஏகாரம் வரும். அப்ப ஏகாரம் வந்துச்சுன்னா இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா 8ஆம் வேற்றுமை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த மாணவர்கள் திரும்ப திரும்ப பயிற்சி செய்வது. நான் என்ன பண்ணிடுவேன் மாணவர்கள்ட்ட, உனக்கு தெரியலையா பயப்படாத, இந்த வேற்றுமை உருவுகள் இருக்குல்ல, இது நம்ம எழுதின அந்த நோட் புத்தகத்தை பக்கத்துல வச்சுக்கோ வேற்றுமை பேப்பர் செய்யும் போது. ஏன்னா P5க்கு நான் அப்படிதான் பயிற்சி கொடுப்பேன். அப்ப கொடுக்க ஒரு 2 பரீட்சையில கூட வச்சிருப்பான். அடுத்து அப்புறம் அவனே ரொம்ப அருமையா செஞ்சிருவான். ஏன்னா வேற்றுமையில ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். சில வந்து கொஞ்சம் ட்ரிக்கா கேட்பாங்க. நம்ம அதை திரும்ப திரும்ப கேள்வி நம்மளே கேட்டு பார்க்கும்போது ஆன்சர் வந்துடும், அதுக்கான பதில் வந்துடும். அப்ப அதெல்லாம் முழு மதிப்பெண்கள் பாக்கெட்ல போடுற மாதிரி அந்த முழு மதிப்பெண்கள் வாங்குவதற்கு இந்த வேற்றுமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க PSLன்னு இல்ல, செகண்டரியில நீங்க கட்டுரை ஒரு 4-5 பக்கம் கட்டுரைகள் கிடுன்னு அந்த நேரத்துல எழுதிட்டு வர்றாங்கன்னா அந்த வேற்றுமை பிழை இல்லாம, அதே மாதிரி பிழை திருத்தம்னு ஒண்ணு வரும். இப்ப வந்து P6 பசங்க வந்து உயர்த்தமிழ் எடுக்கும்போது அந்த செகண்டரி சிலபஸ்ல கொஞ்சம் அப்படியே டச் பண்ணுவாங்க. அப்ப அதுல பிழை திருத்தம் வரும். அப்ப வேற்றுமை பிழை ஒண்ணு வரும், ஒருமை பன்மை பிழை, வேற்றுமை பிழை. அப்ப அதுல பிழை திருத்தத்துக்கு மாணவர்கள் நடத்துவோம், என்னென்ன பிழைகள் வரலாம் அதுல அப்படின்றது நடத்துவோம். அப்ப நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து நடத்தும் போதுதான் அந்த பேப்பரை கொடுத்துருந்தா 4 பேப்பர் செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ற பழக்கம் என்கிட்ட கிடையவே கிடையாது மாணவர்களுக்கு. வேற்றுமையில ஒரு 20 கொஸ்டின் வடா செய்வோம். அடுத்து செய்யுள்ள P2 to P6 கடன்னு வகுப்பறையில் வந்த உடனே அவங்க சொல்லி முடிச்சிருவாங்க. நான் இப்போ செய்யுள் கேட்டுட்டு தான் உள்ளர போவேன். அப்படி நம்ம செய்யுள் கேட்கலனாலும் அடுத்து நான் ஒரு 20 வினாக்கள் ஒரு 30 வினாக்கள் வச்சிருப்பேன். அவங்க பதில் சொல்லிட்டே வருவாங்க செய்யுள் பழமொழி. அது ஏன்னா நாங்கள் ஆரம்பத்திலே முதல் மாதத்துல ஜனவரியிலேயே முடிச்சிருவோம் செய்யுள் பழமொழி முழுமையாக. 6A 6B அப்படின்றத நேரத்தை பார்க்காம அப்பயே முடிச்சிடுறது. அப்புறம் அடைமொழி எச்சம். அடைமொழினா என்ன மாணவர்களுக்கு முதல்ல சொல்லணும். பெயரடை, வினையடை. எச்சம்னா பெயரெச்சம், வினையெச்சம் என்ன அப்படின்றது மாணவர்களுக்கு நம்ம விளக்கி சொன்னதற்கு பிறகுதான் அந்த எக்ஸசைஸே கொடுக்கணும். இதை நீ செய்ய, எது அதுல ஃபிக்ஸ் ஆகுதோ அதை வந்து நீ ஆன்சரா போட்டுக்கோ. ஒரு காலம் அப்படி சொல்லி கொடுக்காதீங்க. அடைமொழி எச்சம்னா மாணவர்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுங்க. நம்ம செய்யற அல்லட தங்க அட்வர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ். நவுனை டிஸ்கிரைப் பண்ண அட்ஜெக்டிவ், வேர்பை டிஸ்கிரைப் பண்ண அட்வர்ப். ஸோ அதுதான்டா இது தம்பி. அப்ப எச்சம்னா என்ன? எச்சம்ன்றது வந்து மிச்சம் கூட சொல்லுவேன். நீ சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சிருக்க பாரு, அது எச்சம். அதுதான் மீதி உள்ளதை நம்ம எச்சம்னு சொல்லுவோம். அப்ப ஒரு வினைச்சொல் முடிவு பெறாமல், ஆடினான் பாடினான்றது முடிவு பெற்ற ஒரு வினைச்சொல். ஆனா அது முடியாம நிக்குதுன்னு வச்சுக்கோ, பாதிலேயே நிக்குதுன்னு வச்சுக்கோ, அப்ப பாடிய, ஆடிய, ஓடிய, அதான் இன்கம்ப்ளீட் வெர்ப்னு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அப்ப அடைமொழினா என்ன, எச்சம்னா என்னன்னு அவங்களுக்கு விளக்கி சொல்லி அதற்கான சில வாக்கியங்கள் டெஸ்ட் வைப்பேன். செஞ்சதற்கு பிறகுதான் அந்த எக்ஸசைஸ் பேப்பரே அதை கொடுப்பேன் அவங்களுக்கு. அப்புறம் அந்த அடைமொழி எச்சத்துல ஒரு குறிப்பு, பெற்றோர்களுக்கு ஒரு குறிப்பு. சிங்கப்பூர்ல வழங்கப்படுகின்ற சொற்கள், சிங்கப்பூர்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் என்ன சொல்லுவோம், மழை வரும் என்று முன்கூட்டியே வானிலை ஆய்வாளர்கள் கூறினர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க நம்ம சிங்கப்பூர்ல என்ன முன்னுரைத்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிங்கப்பூர்ல வழக்குல இருக்கக்கூடிய சொற்களும் இந்த அடைமொழி எச்சத்துல வரும்ன்றத நிச்சயமா பெற்றோர்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். அதனாலதான் என்னுடைய மாணவர்கள் செய்தித்தாள் படிப்பாங்க. அப்பப்ப செய்தித்தாள்ல ஒரு பேப்பர் படிச்சுட்டு வந்து அதுல தெரியாத ஒரு சொல்ல எடுத்து அதுக்கு வாக்கியம் மேக் பண்றது. அதாவது என்ன ஆசிரியர் தமிழுக்கு இவ்வளவு மெனக்கெடணுமா, தமிழுக்கு டியூஷனா, தமிழுக்கு துணைப்பாட வகுப்பா? இன்னைக்கு ஒரு பெற்றோர் என்கிட்ட பேசும்போது தமிழுக்கு துணைப்பாட வகுப்பு அனுப்புறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்துச்சு. அதாவது பெற்றோர்களால நிச்சயமா முடியும், ஆனால் நம்ம படித்து வந்த பாட புத்தகங்கள், பாடத்திட்டங்கள் வேற. இன்னைக்கு அப்டேட்ல இருக்கணும் மாணவர்கள்.
அப்ப அது தெரியாத நம்ம கற்றுக் கொடுக்க முடியாதப்ப துணைப்பாடம் அனுப்புறது பெரிய ஒரு தப்பு இல்லை. அதுக்கு வந்து ஐயோ தமிழுக்கு துணைப்பாடம் அனுப்பிட்டோம்னா அதை நம்ம அசிங்கப்படுறதுக்கோ இதுக்கோ வேலையே இல்லை. ஏன்னா இன்றைய சிங்கப்பூர்ல உள்ள பாடத்திட்டத்தின்படி மாணவர்கள் வந்து எம்ஓஇல கரண்டா என்ன இருக்கு அதை ஒட்டி பாடம் நடத்தணும். நம்ம முன்னாடி தெரிஞ்சது படிச்சது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப அப்டேட்ல இருக்கணும்னு மாணவர்களுக்கு நாங்க தமிழ் வரிசை செய்தித்தாள படிக்க வைக்கிறது. அடுத்தது முன்னுணர்வு கருத்தறிதல்ல மாணவர்கள்ட்ட நான் சொல்லுவேன், நீ வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அந்த கொஸ்டினுக்கே போகாத, உன்னுடைய வேலையெல்லாம் அந்த ஆப்ஷன்ஸ்ல மட்டும்தான் அப்படின்னு அதற்கான வழிமுறைகள் சொல்லி கொடுத்தோம்னா மாணவர்கள் அதை செஞ்சுட்டு தான் அவங்க ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் போவாங்க. அப்படி செய்யும் போது ஃபுல் மார்க்ஸ் அடிச்சிருவாங்க. அதே மாதிரி தெரிவு விடை கருத்தறிதல ஒரு 5 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா தயவு செய்து ஒரு முறை படித்து விட்டு கேள்விக்கு போயிடாத. 5 முறை ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து நான் என்ன சொல்வேன், ரொம்ப ஒரு ஆழ படிப்புன்னு சொல்றோம்ல, ஆழ படிப்புனா இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங்னு மாணவர்கள் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது ஆழமா படிக்கிறது எப்படின்னா மேலோட்டமா இல்லாம படிக்கும் போதே ஆழமா இது கேள்விக்கு பதில் சொல்ல போறோம் அப்படின்லாம் எதுவும் இல்லாம ஒரு ஆழ வாசிப்பு. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன, இது முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப்ல என்ன பண்ணும், ஹைலைட்டர் பென்சில் வச்சு அப்ப என்ன சொல்ல தெரியலையோ அப்படின்ற மாதிரி நாங்க தெரிவு விடை கருத்துறதுல அந்த பணுவலுக்கு சில ஸ்டெப்ஸ் நம்ம சொல்லி கொடுக்கும் போது அந்த மாணவர்கள் அதை பின்பற்றும் பொழுது அவங்க அதுலேயே முழு மதிப்பெண். அதுக்கப்புறம் ஒலி வேறுபாட்டு சொற்கள் இப்ப கிட்டத்தட்ட 400 படிச்சிருக்காங்க மாணவர்கள். அதாவது நான் ஒலி வேறுபாட்டு சொற்கள் நீ 8 மதிப்பெண்ணுக்கு மட்டும் படிக்காத, உன்னுடைய தமிழ் நீ வந்து உயர்தமிழ்ல உயர்நிலை பள்ளியில உயர்தமிழ் எடுத்து முடிக்க போறீங்கன்னா அதற்கும் சேர்த்து படிக்க வச்சுறது. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சுமையாவே இல்லை, அதை அவங்க என்ஜாய் பண்ணி படிப்பாங்க. இந்த ரா வருதுன்னா அதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். அறிந்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அறிந்து அம்மா கேரட்டை அறிந்து சாம்பார் வைத்தார். அப்ப கேரட்டுக்கு என்ன ரா வரும், அறிந்துக்கு என்ன ரா வரும், சாம்பாருக்கு என்ன ரா வரும். இப்படிதான் நாங்க 400 சொற்களும் அப்படியே, அதாவது ஸ்ட்ரைட்டா மாணவர்கள் அறிந்து அப்படின்னு சொன்னா அவங்க போய் வந்து அதுக்கு வந்து ஆங்கிலத்துல மீனிங் மட்டும் எழுதிடாத, எனக்கு வாக்கியமா வேணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். அப்ப கேரட்டை அறிந்து சாம்பார் வைத்தார் அப்படின்னு மாணவர்கள் எக்ஸாம் ஹாலில் எழுத முடியாது. நினைவுல வச்சுட்டு அப்ப செய்வாங்க. அப்போ முழு மதிப்பெண்கள். இப்ப பிள்ளை முடிச்சுட்டு வந்து மாணவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஆசிரியர் நாங்க இவ்வளவு மதிப்பெண் எடுத்துட்டோம். இப்ப அந்த பொண்ணு வந்து 181 சொன்னா, இப்ப ஆசிரியர் வந்து 2 மதிப்பெண்கள் இதுலயும் லிசனிங் 2 மதிப்பெண்களும் தவறா திருத்திட்டோன்றதுனால மதிப்பெண்கள் கொடுத்துருவாங்க. 185 டோட்டல் மார்க்ஸ்ன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அப்ப இது மாதிரி நம்ம வந்து முறைகளை பின்பற்றும் பொழுது, இது மாதிரி குறிப்புகளை நம்ம வந்து பின்பற்றும் போது சில அந்த டிப்ஸை நுணுக்கங்களை பயன்படுத்தும் பொழுது நம்மளால நல்ல மதிப்பெண் அளிக்க முடியும். அதே மாதிரி என்னுடைய மாணவர்கள் வந்து ஏன்ட்ட இங்க செய்யறது அப்படி பள்ளியில அது மாதிரி செய்யறது இல்லை. சில நேரத்தில் பள்ளியில ஆசிரியர் கூட சத்தம் போடுவாங்க, நீ என்ன உன் பேப்பர் இவ்வளவு என்னென்னமோ எழுதி வச்சிருக்கியே, ஏன் இது மாதிரிலாம் பண்ற அப்படின்னு. ஆசிரியர் நான் வந்து நான் வந்து எனக்குள்ள நினைவூட்டிக்கிட்டு நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் சொன்னதா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அது மாதிரி அந்த வினாத்தாள்லயே குறிப்புகளை எழுதி ஏன்னா முழு மதிப்பெண் வாங்குறதற்காக. அப்புறம் கருத்து விளக்கப்பட கருத்துறது, அந்த பிக்சர்ல அந்த கருத்து விளக்க ஒரு ஃபிளையரோ ஒரு போஸ்டரோ தான் வரப்போகுது. அதுல நீ என்னென்ன செய்யணும், எப்படி எழுதுனா முழு மதிப்பெண்கள் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பயிற்சி நீ கொடுக்கணும். அதுக்கப்புறம் சுய விடை கருத்துறது, இதெல்லாம் வந்து இதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இவங்க 2 பேருக்கும் இந்த 2 இதுக்கும் நம்மளை வந்து நடத்தணும். அப்படி நடத்தினால் மட்டும்தான் மாணவர்களால் மதிப்பெண். நம்ம வந்து மாணவர்களை குறை சொல்வதை, ஏன்னா இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், உனக்கு எல்லாம் டியூஷன் அனுப்புறேன், எல்லாம் பண்றேன், உன்னால மதிப்பெண் எடுக்க முடியலையே. தயவு செய்து பிள்ளைகளை குறை சொல்லாதீங்க. இந்த வயசுல அவங்க வேற்று நாட்டுல வந்து அவங்க தமிழ் படிக்கிறத நம்ம தட்டி கொடுத்து நம்ம கூட இருந்தே தட்டி கொடுக்கணும். நான் படிக்கிற என்னோட மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, அந்த தேர்வு நெருங்கும் சமயத்துல பெற்றோர்களுக்கு சில வேலைகளை கொடுப்பேன். தயவு செய்து பிள்ளை இந்த நேரத்தில் இருக்கும்போது இதை கேளுங்க, இதை கேட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பெற்றோர்களும் ஆரம்பத்துல எனக்கு ஆசிரியர் வேலை கொடுக்குறாங்களே அப்படின்னு, அதாவது தேர்வு நெருங்கு சமயத்துல நான் சொல்லுவேன், நம்ம வந்து எல்லாமே பிள்ளை மேல நீ செய்யலன்னு சொல்றதை விட நம்ம கொஞ்சம் அதற்கு வந்து உறுதுணையா இருக்கும்போது, உற்றத்துணையா இருக்கும்போது அந்த மாணவி என்ன செய்வா, பரவாயில்லையே நம்ம அம்மா கூடவே இருக்காங்க, நம்ம படிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரும் அப்படின்றத நான் பெற்றோர்களுக்கு சொல்றேன். ஆக இப்படி நாம் செய்யும் போது கண்டிப்பாக நம்ம தமிழ்ல
வந்து AL1 நிச்சயமாக எடுக்க முடியும் என்பதைத்தான் இந்த காணொளி வழியாக உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தவறாமல் நீங்கள் பின்னூட்டம் வழங்குங்கள். நாம் இனிவரும் காலங்களில் அடுத்தடுத்து நம்ம மாணவர்களுக்கு பயன்படும் பல நல்ல காணொளிகளை நம்மளுடைய அறிவுச்சுடர் கற்றல் பயிலகத்தின் வழியாக காண்போம். அதாவது இந்த கற்றல் பயிலகம் நாம் தொடங்கியதற்கு காரணமே என்னவென்றால், மாணவர்களுக்கு வந்து எளிமையான முறையில் அவர்கள் வந்து என்ஜாய் பண்ணி படிக்கணும். அதற்காகத்தான் நீ வந்து அவர்களுடைய திறன் அறிந்து, நம்ம சொல்லுவோம்ல, ஒரு மாடு சாப்பிட்றதுக்கான தீனி கொடுக்காம 10 மாட்டுக்கு சாப்பிட்ற தீனியை நம்ம போய் ஒரே மாட்டுகிட்ட கொட்டுவோம் அப்படின்னு ஒரு பேச்சில் வந்து ஒரு கதை இருக்கும். அது போல இல்லாமல் அந்த பிள்ளைக்கு என்ன முடியும் அதை முதன்மையாக கொடுத்து அதற்கப்புறம் அவள் தன்னுடைய திறன் அறிந்து ஓகே என்னாலே செய்ய முடியுன்ற நம்பிக்கை வந்ததற்கு பிறகு அவளால் எந்த அளவுக்கு ரீச் ஆகும், எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்க முடியும், பள்ளியில எந்த அளவிற்கு ஆசிரியர் புகழும் வண்ணம் நடந்து கொள்ள முடியும்ன்றத அவன் மூலமாகவே அவளுடைய அனுபவத்தின் மூலமாக கொண்டு வரதான் நம்மளுடைய கற்றல் பயிலகத்தின் வந்து சிறப்பம்சம்னு சொல்லலாம். அதனால் மாணவர்களுக்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்து, ஏன்னா ஆசிரியர்கள் முடிந்தவரை அவர்களுக்கு எந்த அளவு, ஏன்னா பள்ளியிலேருந்து நானும் 2005 இங்கே கல்வி அமைச்சில் தற்காலிக ஆசிரியர் பணியில் நான் சேர்ந்தேன். அதுலேருந்து இன்றைக்கு வரை நான் தேர்வுத்தாள்கள் பார்த்துட்ருக்கேன். அப்போ மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் வந்து முடிந்த அளவிற்கு எல்லா கேள்விகளுக்கான பதில்களையும் எப்படி செய்வதற்கான வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்ததற்கு பிறகு பெற்றோர்கள் உறுதுணையாக இருங்கள். முடியாத பட்சத்தில் இது போன்ற துணைப்பாட வகுப்புகள் அவர்களுக்கு துணை புரியும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.